Welcome to Chennai's Kitchen. இன்னைக்கு நம்ம Chennai's Kitchenல all time favorite homemade gulfi எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Chennai's Kitchen channel நீங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. சைடுல இருக்க bell icon-ஐ மறக்காம click பண்ணீங்கனா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். First மலாய் குல்ஃபிக்கு 1/2 லிட்டர் பாலை நம்ம சேர்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா full cream milk இருக்கணும். தண்ணி சேர்க்காம நம்ம பாலை நல்லா காய்ச்சி வெச்சுக்கலாம். குல்ஃபிக்கு எப்போவுமே கொழுப்பு எடுக்காத பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீமியாக வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இது நல்லா சூடாகிற டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்க திடீர்னு ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் வெளியே போய் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பால் பேக்கெட் வாங்கி நீங்கள் வீட்டிலே வந்து குல்ஃபி செய்யலாம். வெளியே வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட ஹைஜீனிக் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் வீட்டிலே செய்கிறதுனால நல்ல தண்ணியில் நம்ம செய்யலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பால் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துட்டே இருக்கணும். பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இதே மாதிரி நம்ம கலரி விட்டுகிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. ஸோ சைடில் இந்த மாதிரி ஆடைகள்லாம் வந்தால் எடுத்து விட்டுகிட்டே இருங்க. ஸோ இதேமாரி ஒரு 1/2 hour பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பாலை விட பாதி அளவில் வந்திருக்கு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா உரங்கள்லாம் பால் ஆடைகள் இருக்குது. நல்லா எடுத்து விட்டுட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக்கான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பவுடர் 50 கிராம் இதில் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு பாதாம் தனியாக கூட சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ரெடிமேடாக கடையிலே விற்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம கண்டென்ஸ் மில்க் இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆப்ஷனல் தான் இது. இப்போ இது நல்லா வந்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து சுகர் இருக்கும். ஸோ சுகர் வந்து நான் சேர்க்கலை. ஸோ இது வந்து ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரிட்டே இருக்கலாம். நம்மளோட பாதாம் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாலே தெரியுது கரெக்டான டெக்ஸ்சர். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரீஸ் ஆகி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். டம்ளர் இல்லைன்னா ஐஸ்கிரீம் மோட் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால டம்ளர்லேயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ்லாம் இதில் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகாது. இது மூணுமே நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம தேவையான ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இது நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடும். நம்மளோட குல்ஃபி பார்த்தீங்கன்னா 8 hours ஆச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் இது மாதிரி வச்சு கொஞ்சம் இப்படி அப்படி திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து எடுக்க முடியும். அழகான ஹோம்மேட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே குல்ஃபி எப்படி செஞ்சுட்டு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Chennai's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.